அடிப்படையில் இன்றைக்கு இந்த போராட்டம் முற்றுகை போராட்டம் என்பது இங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு முற்றுகை போராட்டத்தில் ஒரு மாற்றம் என்பது அண்ணா சாலைக்கு போவதை மட்டும் நிறுத்திக் கொண்டு இந்த முற்றுகை போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கை, இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் 35 ஆண்டு காலமாக பதிவு செய்யப்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மந்த்ரா நிறுவனமும் அரசு கேபிள் டிவி தாசில்தார்களும் அதிகாரிகளும் புதியவர்களுக்கு, சமூக விரோதிகளுக்கு 35 ஆண்டு காலம் தொழில் செய்யக்கூடிய ஒரு கிராமத்தில், ஒரு ஊரில் புதியவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது. அங்கே வாழ்வாதாரம் இழக்கப்படுகிறது. ஆபரேட்டர்களின் வாழ்வாதாரம் இழக்கப்பட்டு அவர்கள் தற்கொலைக்கு தூண்டப்படுகிறார்கள் என்பதுதான் பிரதானமான கோரிக்கை. எனவே நாங்கள் சொல்வது, இனிமேல் புதிய எல்சிஓ என்பது அரசு கேபிள் டிவியாக இருந்தாலும் சரி, எந்த தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, புதிய எல்சிஓ போடக்கூடாது என்பதுதான் எங்கள் சங்கத்துடைய முதல் கோரிக்கை. அப்படி இந்த போராட்டத்துக்கு பிறகும் அரசு புதிய எல்சிஓ போடப்பட்டால் அது எந்த மாவட்டமோ, எந்த தாசில்தார் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அந்த தாசில்தார் அலுவலகத்தை மாநில முழுவதும் அன்றைக்கு திரட்டப்பட்டு அந்த தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என்பதை எச்சரிக்கையோடு நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவில் டாக்டர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது இதே போல்தான் கேளிக்கை வரியை வீட்டுக்கு 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது நாங்கள் ஒரு போராட்டத்தை அறிவித்த பொழுது எங்களுக்கு முதல்வர் அவர்கள் வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நான் ஒன்றும் மன்னரும் அல்ல, ஆடமாளிகளுடைய முதலாளியும் அல்ல, என்னைக்கு வேணாலும் நீங்கள் சந்திக்கலாம் என்று கூறி எங்களுக்கு அழைப்பு விட்டார்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த பல கோடி ரூபாய் வரியையும் தள்ளுபடி செய்த அரசாங்கத்தின் வழி வந்தவர்கள் தான் இன்னைக்கு மாநில முதல்வராக இருக்கிறார்கள். எனவே இந்த முதல்வர் அவர்களும் எங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு நாங்கள் சொல்லுகின்ற இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை என்பது எங்களுக்கு இருக்கிறது. மேலும் மந்த்ரா நிறுவனம் என்பது அரசு கேபிள் டிவி நீங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கலாம். ஆனால் தமிழகத்தினுடைய ஆபரேட்டர்களை நீங்கள் சொல்லனா துயரத்துக்கு ஆட்படுத்தினீர்கள். ஏனென்றால் பல நாட்கள் அரசு கேபிள் டிவியை செயல்பட விடாமல் உங்கள் கேஸ் என்ற அந்த சாப்ட்வேரை நிறுத்தி வைத்து கொடுமை செய்தவர்கள் நீங்கள். இன்றைக்கு நீங்கள் அரசு கேபிள் டிவியோட ஒப்பந்தம் போடப்பட்டு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஆபரேட்டர்களை பாக்ஸை வாங்க வேண்டும் என்று நிர்பந்திப்பதும், அதேபோல் கடன் பெற்று தருகிறோம் என்று கடன் வருவதற்கு முன்னாடியே எங்களுடைய வேலட்டை நீங்கள் வர வைக்கிறீர்கள். அந்த பணம் எந்த வங்கியிலிருந்து வருகிறது, யாருக்கு கொடுக்கப்படுகிறது, திருப்பி நாங்கள் யாருக்கு செலுத்தப்பட வேண்டும் என்ற எந்த விஷயங்களும் எங்களுக்கு தெரியவில்லை. எனவே மிகப்பெரிய ஊழல் என்பது நடைபெறுகின்றது. அதேபோல் இன்றைக்கு அரசு கேபிள் டிவி 90க்கும் மேற்பட்ட இடங்களில் பேண்டர்த்திகள் பிஎஸ்என்எல் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கிறது, ஏர்டெல் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. பல கோடி ரூபாய் அதற்கு கொடுக்கப்பட வேண்டிய கடன் பாக்கி இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் லோக்கல் சேனலாக ஒவ்வொரு பேண்டவத்திற்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 15க்கும் மேற்பட்ட லோக்கல் சேனல் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இலவசம் என்று அறிவித்துவிட்டு தனியாக கொள்ளைப்புறத்திலே வசூல் செய்யப்பட்டு பல கோடிகள் என்பது ஊழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் கவனத்தில் கொண்டு வருகின்றோம். எனவே அடாவடித்தனத்தை மந்த்ராவை அரசு கேபிள் டிவியில் நுழைய விடாமல் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை ரத்து செய்யப்பட்டு இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை பின்தொடர்ந்து தமிழக முதல்வர் அவர்கள் தமிழகத்தினுடைய கேபிள் டிவி ஆபரேட்டர்களையும் தொழிலாளர்களையும் 1 லட்சம் குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த 1 லட்சம் குடும்பங்கள் 3 கோடி வாக்காளர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புள்ள குடும்பங்கள் என்பது டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தெரிந்ததனால்தான் அன்றைக்கு அவர்கள் எங்களை அழைத்து பேசினார்கள். எனவே நீங்களும் தெரியாதவர்கள் அல்ல, இந்த அரசு நீடிக்கப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கப்பட்டு எங்கள் கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பத்திரிகையாளர்களை, பத்திரிகை சேனலை கலட்டி விட்டுவார்களோ இதை ஒளிபரப்படாது என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எந்த தொலைக்காட்சி அரசு கேபிள் டிவியில் இருந்து இது ஒளிபரப்பப்படுவதனால் கலட்டப்பட்டால் அந்த அரசு கேபிள் டிவி இன்னைக்கு உங்களை பாதுகாப்பதற்காகவும் அந்த போராட்டம் நடைபெறும். எனவே மக்களுடைய செய்திகளை எங்களுடைய